You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி செம்ம ஹெவி ரெயினு. அந்த ரெயின்லையுமே நம்ம வந்து வெளியே போகணும். அதை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு வ்ளாகில் வந்து இன்றைக்கி எப்படி இருந்துச்சு இந்த கிளைமேட் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வ்ளாக் போடுறேன். தென் வந்து இன்றைக்கி நல்ல ரெயினாக இருந்தது. வெளியே வந்து யாராலையுமே இறங்க முடியல, அந்தளவுக்கு ரெயினாக இருந்தது. பட் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து மழை பெஞ்சா ட்ரெயின் கிடையாது, ரயில்வே ட்ராக். நிறைய பேர் வந்து ரயில்வே ட்ராக்லேயே வந்து பாத்ரூம் போகிறாங்க, நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கழுவி விட்ட மாதிரியே இருக்கும். அதுதான் ஒரு நல்ல விஷயம். என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின் வந்து டைமிங் படி தான் மூவ் ஆகிற மாதிரி ஆகிடும். தென் வந்து ட்ரெயினில் வந்து ஃபுல்லாகவே வந்து காலியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி எப்பவும் போல் கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கிளைமேட்டே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வந்து பாதி தூரம் போகும்போது மழை அப்படியே வெளுத்தெடுக்குது, பாதி தூரம் போகும்போது மழையே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ வந்து அந்த வெளுத்து எடுக்கிற மழையிலையுமே ஒரு ஸ்னாப்பு போடுவோண்டா அப்படின்னு சொல்லி நான் ஸ்னாப் போட்டுட்டேன். தென் வந்து இந்த மழை எப்படி பண்ணுதுன்னா, வெளியே தான் மழை பெய்யுது, ட்ரெயின் வந்து உள்ளே இருக்குது. பட் வந்து ட்ரெயின் உள்ளே இருந்தாலுமே காற்று வந்து க்ராஸாக அடிக்கவே என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து வந்து சீட்டு கிட்ட வரைக்குமே அப்படியே காற்று வந்து உள்ளேயே வந்து காற்றுல வந்து மழைலாம் வருது. உள்ளேயே வந்து மழை வந்து ஃபுல்லாக அப்படியே மூச்சுலலாம் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கூட ரொம்ப முக்கியம். சரி, நம்ம ஓரமாக கொடையில் வச்சுட்டு அந்த கிளைமேட்டுமே வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெயினை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து பேசஞ்சர்ஸே ரொம்ப லோவாக தான் இருந்தாங்க. தென் வந்து ஒரு ஆன்ட்டி வந்து ஒரு வயசான பாட்டி இப்போ இருக்க பேபிஸ் பேக்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு தென் வந்து ட்ரெயின் வெளியே இருந்து ஒரு வீடியோ எடுத்து பார்த்தேன். இந்த இந்த ட்ரெயின் வெளியே நின்று ட்ரெயினை அந்த விண்டோஸ் கிட்ட நின்று எடுக்கிற வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு உண்மையாக சொல்லணுன்னா. ஸோ வந்து நான் அப்படி கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம இறங்க வேண்டிய ப்ளேஸ் வந்துடுச்சு. ஸோ வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுத்தது போதும், நம்ம இப்போ இறங்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரெயினோடு எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெயின் வாஷ் பண்ணுற இடத்துல நம்மளை போட்டுருவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து மறக்காமல் இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், யாருமே இல்லாத ட்ரெயின், யாருமே இல்லை, ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. 4-5 பேர் இருந்துட்டு தென் வந்து ட்ரெயினுமே வந்து நிறையா அப்படியே தான் நின்றுச்சு. பிகாஸ் வந்து மழை வந்து ரொம்ப ஹெவியாக போயிடுச்சுன்னா ட்ரெயின் வந்து 1 hour once அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ரன்னிங்லேயே வந்து ட்ரெயினில் இறங்குவாங்க நிறைய பேர். நம்மளுக்கு வந்து ரன்னிங்கில் இறங்குற அளவுக்கு திறமை கிடையாது. அப்படி வந்து ரன்னிங்கில் இறங்குறவங்க வந்து பொறுக்கின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதெல்லாம் பொறுக்கி கிடையாது, அது ஒரு திறமை என்னை பொறுத்த வரைக்கும். அந்த திறமையே தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து நல்லவங்க. இந்த மாதிரி ரன்னிங்கில் இறங்குறவங்க பொறுக்கி அப்படின்லாம் வந்து யாருமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து தாழ்த்தியே நம்ம பேசக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஈக்குவல் தான். ஸோ வந்து நம்ம எல்லாருமே வந்து ஈக்குவல் பார்க்கணும். அதனால வந்து நான் வந்து அது மாதிரி வந்து எல்லாருமே நம்ம ஈக்குவலாக தான் பார்க்கணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். ஸோ வந்து நம்மள மாதிரி தான் அடுத்தவங்களும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப இனிமையாக போயிடும். உங்களுக்கு இந்த இடத்துலலாம் குத்துனா வலிக்கும் அப்படின்னா அடுத்தவனுக்கும் வலிக்கும் அப்படின்றத வந்து என்றைக்கு எல்லோருமே உணர்றீங்களோ அன்றைக்கி நம்ம நல்லாயிருக்கும். ஸோ தென் வந்து எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து இந்த 2 சமோசா 25 ருபீஸு. ஸோ வந்து சமோசா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமோசா வாங்கிட்டேன். சமோசா வாங்கிட்டு ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டேன். ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு சமோசா வாங்கி சாப்பிடும்போது சமோசா டேஸ்ட் ஆனால் சொல்லவே தேவையில்ல. சமோசா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து இந்த மழை டைமில் வந்து சுட சுட சமோசா சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி
ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம சுட சுட சமோசா எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட பெரிய தவறு, பெரிய பிழை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் வந்து இங்கே சுட சுட அப்படி கிடைக்கவே கிடைக்காது. மேபி வந்து நம்ம விடிய காலையில் இது 24 ஹவர்ஸ் ஷாப்புன்னு நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறதுலாம். அதனால் வந்து அவங்க வந்து சுட சுட வச்சுருப்பாங்களான்றது டவுட்டு தான். அவங்க எப்போ இந்த கடையை மூடுவாங்க, எப்போ திறப்பாங்கன்றது வந்து யாருக்குமே தெரியாது. தென் வந்து நம்ம ட்ரெயினில் வந்து உட்காந்துருக்கும்போது இந்த குட்டிப்பையன் வந்திருந்தான். அவங்கக்கிட்ட அவங்க வந்து கொஞ்சம் பிச்சை எடுக்கிறவங்க தான். அவங்களோட பையன் அந்த பையன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுக்கு எல்லாருமே சொன்னோம். எல்லாருமே ஒன்று ரொம்ப பேசணும். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், அந்த பையன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அவன் வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தான். నా పేరు அபி. என்ன படிக்கிற? ஸ்கூல் போறியா? ஏன் பிடிக்கலையா? ஸ்கூல் போக பிடிக்கலையா? ஏன்? ஏபிசிடி தெரியுமா உனக்கு? தெரியாதா? அப்புறம் 1 2 3 எதுவுமே தெரியாதா? ஆஹா, எங்கே போகிற இப்போ? இல்லை இப்போ எங்கே போயிட்டுருக்க? சொல்ல மாட்டியா? உன் பிளேஸ் அதானே, அங்கே போக மாட்டியா? ஏன்? சரி 1 2 3 சொல்லு. நான் 1 2 3 சொல்லி தட்டா? 1 2 3 5 6 7 8 10 11 12 13 hey 13 சரி சரி, நம்ம ஆகாய்க்கு படிக்கலாம். சரி ஆகாய்க்கு சொல்லு. கூப்பிட்றாங்க பாரு. என்னது இது? என்னது இது? ஏபிசிடி படிக்கிறதா? சரி ஆகாய்க்கு சொல்லு. கேம் விளையாடுறதா இது? நான் இங்கே உட்காந்து விளையாடு. இங்கே உட்காந்து இப்படி வச்சுக்கோ. அவன் நீங்க வரவே தான் கால் நீட்டிட்டான். அங்க போய் உட்காந்துட்டாங்க. என்ன இதை விளையாடு, உட்காந்து விளையாடு. ஏபிசிடி சொல்லு. அவங்க அம்மா சாப்பிட்டே இருக்கணும். ஏய் இதை எடுத்துட்டு போ. ஏபிசிடி சொல்லு. அடிக்கிறதே இல்லை. போடு போடு போடு. போட்டுரு போட்டுரு. மம்மி எங்கே போகிறாங்களோ தெரில.
ஏபிசிடி சொல்கிறா. ஏபிசிடி சொல்லு. இது வேணாம். அப்புறம் ஆவா சி டி யார் உனக்கு சொல்லி கொடுத்தா ஏபிசிடி? கிளைமேட் வைஸ் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி சொல்லணும். தென் வந்து அந்த குட்டி பையன் அங்கேயே தான் இருந்தான். அவங்க வந்து நான் கேட்டேன் ஸ்கூலில் எனக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அவன் வந்து நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் அப்படின்ட்டு வந்து அவன் சொல்லியிருந்தான். அவனுக்கு வந்து தமிழ்லாம் தெரியல, தெலுங்கு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து எல்லாருமே வந்து வேணும்னே எந்த விஷயத்தையும் பண்ணுறது கிடையாது. அவங்கவுங்க சுச்சுவேஷன் அவங்கவுங்கள மாற்றிடுது. ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் காட் வந்து அவங்க கூட துணையாக இருக்கணும். அவன் அது வந்து ஒரு குட்டி பையன்தான். ஸோ அவன் அவங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பான்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன ஏதுன்றது வந்து போக போக தான் தெரியும். அவன் எப்படியோ வளர்ந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவான் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே அவன் வந்து அந்த சைடு பேசிக்கிட்டு இருந்தாலுமே வந்து இந்த சைடு வந்து எனக்கு கிளைமேட்லாம் ரொம்ப பிடிச்சிது. ஸோ வந்து நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் கிளைமேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். மழையில் வந்து அப்படியே வந்து பனி மூட்டம் வச்சுருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சைடு ஒரு மழை இந்த சைடு ஒரு மழை அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து இயற்கையை ரசிக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ வந்து கரெக்டாக இது ஒரே ஒரு ஸ்டாப்பிங்கில் மட்டும்தான் நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ அதுக்காக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. தென் வந்து நாங்கள் போயிட்டே இருக்கும்போது வந்து இது வந்து நடுவில் வந்து ரோடு தான். ரோட் சைடுமே வந்து ஃபுல் தண்ணி ஆயிடுச்சு. அப்படியே தண்ணியே ரொம்பிடுச்சு. அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்றது எனக்கு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அவ்வளோ மழை. தென் வந்து அந்த குட்டி பையன் அவங்க மம்மிக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டான். அவங்க அம்மாவுக்கும் எதுவுமே தெரியல. அவங்க வந்து ஆந்திரா ஏதோ ஒரு தெலுங்கு போல். அவங்க ஏதோ என்ன தெலுங்கு பேசுகிறாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. அவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க தான். பட் அவங்க வந்து நம்மளை விட இன்னும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்னன்னு தெரியாது, அடுத்த இது என்னன்னு தெரியாது. அதுவும் இது மாதிரி ஒரு குட்டி குழந்தைய வச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை பார்க்குறவங்க தூக்கிக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயம் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க கடையில் போயிட்டு வந்து எல்லாருமே வந்து ஃப்ரீயாலாம் எதுவுமே தரமாட்டாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் தருவாங்க, சில பேர் தரமாட்டாங்க, சில பேர் மூச்சு பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ வந்து நம்ம பஸ் இறங்கி வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். வீட்டுக்கிட்டே வந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரோடு ஃபுல்லாக செம்ம மழை, செம்ம ரயில். பட் இருந்தாலுமே வந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்து போகணும். ஸோ போய்கிட்டு இருக்கோம். யாரோ பின்னாடி வர மாதிரியே ஒரு சவுண்டு. பார்த்தா நம்ம செருப்பு சவுண்டு நம்ம கேட்குது. ஸோ சேட். செம்மையாக மழை பெய்யுது. இந்த மழையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மழையில் ரோடே குப்பை தொட்டி மாதிரி இருக்கும் ஒரு விஷயம். அப்புறம் ரோட்டில் நாட்டு அடிப்போம் இன்னொரு விஷயம். அப்புறம் நம்ம நனைஞ்சிடுவோம் இன்னொரு விஷயம். நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஏய் ஓரமாக போகணும் போல. என் வேலை தண்ணி ஊற்றுறது தான் மிச்சம். போடா பைத்தியக்காரா.
நம்ம இன்னும் நம்ம வீட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருப்போம். எங்கள் வீட்டுக்கிட்ட எவ்வளோ தண்ணி இருக்கும் யாருக்கு தெரியும். நடையோ நடந்துட்டு ஏமே ஷூ எல்லாம் ஈரம், ஆட்டோக்கார ஈரம். இருங்க கொஞ்ச நேரம் நான் போயிடுறேன். இந்த வண்டியெல்லாம் ஏன் இந்த நேரத்தில் ஓட்ட சொன்னோம்னா என்ன புரியல. எல்லாரும் தண்ணி தெளிச்சிட்டே வரானுங்க தேய்ச்சக்காரங்க. கொஞ்சோண்டு நேரம் இருங்க நான் போயிடுறேன் எங்கள் வீட்டுக்கு. ஐயோ எங்கள் வீடு எங்கே? எங்கள் வீட்டு ஃபுல்லாக தண்ணி. சரி இப்படி தெரிஞ்சிருந்தா நேரத்துக்கு வெளியே போயிருக்கலாம். பாதி தான் இருக்குது கார் அளவு. எங்கள் ரோடு ஃபுல்லாக தண்ணி. நம்ம வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். பாய்.